இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இலவசமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஆர்எஸ்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே crstn.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்க்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கிளிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், ஹாஸ்பிட்டலாக, ஹோம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் சொல்லிவிட்டு ஒரு நம்பர் ஷோ ஆகும். அந்த 5 நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ண பிறகு நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், சைல்டு நேம், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய நேம், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஃபாதருடைய நேம், மதர் நேம், ரிஜிஸ்டருடைய சைனுடைய இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட்டு கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ரைட் சைடில் பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அடுத்ததாக டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு டெத் சர்டிஃபிகேட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஜெண்டர் இருக்கும். மேலா ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் டெத் வந்து ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல் நேம் செலக்ட் பண்ணிங்க. இல்லைனா ஹோம்னா ஹோமுடைய நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் டெத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணி கிளிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணலே ஒரு பின்கோட் நம்பர் மாதிரி 4 நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் யார் இறந்தாங்களோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், இறந்தவங்களுடைய பேர், அவங்க மேலே ஃபீமேலா, அவங்களுடைய டேட் ஆஃப் டெத், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கிளிக் பண்ணினா டெத் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதன் பிறகு ரைட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண மெத்தட்லேயே இந்த டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் சீல், சிக்னேச்சர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இலவசமாகவே பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வரைச்சிட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.